ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா மாயா சீனு ரெண்டு பேருமே எப்போவுமே பிரியாமல் ஒற்றுமையாக இருக்கணுங்கிறதுக்காக அங்கே பார்ட்டி நடக்கிற இடத்துல வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேர் கையிலையும் சேர்த்து விலங்கு போட்டு விட்டுடுறாங்க. அப்போன்னு பார்த்து கொஞ்சம் நேரம் கழித்து விலங்கு வந்து அவுட்டு விடலான்னு பார்க்கும்போது கீயை வந்து தொலைச்சிட்றாங்க. ஐயோ மேடம், சாரி மேடம், எப்படியோ கீ வந்து நாளைக்கு காலையில் கிடைச்சதும் நாங்கள் உங்கள் வீட்டிலேயே கொண்டு கொடுக்குறோம், இப்போ நீங்கள் இப்படி தான் கிளம்பணும் அப்படின்னதும் சீனு வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. மாயா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இதை பார்த்த பத்மா பார்வதி எல்லாம் வந்து மாயாவுக்கு சாதகமாக அமைஞ்சிடுச்சு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் செம்ம டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரெண்டு பேருமே கிளம்பி நேராக வீட்டுக்கு வராங்க. ரெண்டு பேரும் கையில் விலங்கோட வரதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ மாயா, என்ன மாயா இது, என்ன ஆச்சு அப்படின்னு போதும். ஐயோ நீங்கள் எல்லாரும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை பெரியம்மா, பயப்படாதீங்க அப்படின்னு போதும். இந்த பக்கம் நம்ம சிவா வந்து மாயா கல்யாணம் பண்ணாலே சிறைச்சாலை போகிறதுக்கு சமந்தான், ஆனால் இது என்னமா வித்தியாசமாக இருக்குது, ரெண்டு பேரும் விலங்கு போட்டிருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு போதும். அதுவா சித்தப்பா, நாங்கள் பாட்டிக்கு போனோம் இல்லையா, நிறைய போட்டிகள்லாம் வச்சாங்க, எல்லா போட்டிகளையுமே வந்து நாங்கள் தான் ஜெயித்தோம். அது மட்டும் கிடையாது, நாங்கள் எப்பவும் போல ஒற்றுமையாக ஒன்றா இருக்கணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் இந்த விலங்கை போட்டு விட்டாங்க. கீயை தொலைச்சிட்டாங்க, இல்லைன்னா அங்கே வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கலாம், நாளைக்கு காலையில் தான் கீயே கிடைக்குமா, அது வரைக்கும் இப்படி தான் நாங்கள் இருக்கணும் அப்படின்னது. சூப்பர் மாயா, இப்போ மாயா இழுத்த இழுப்புக்கெல்லாம் சீனு வந்து போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு மணி வந்து சொன்னதும் மாயா சிரிச்சுட்டு முன்னுக்கு நகர்றாங்க. பின்னாடி சீனுவும் வராங்க. கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னதும் மாயா வந்து அமைதியாகிடுறாங்க. சரி மாயா, நீங்கள் பாட்டிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னதும் மாயாவும் சீனுவும் கிளம்புறாங்க. இதை பார்த்து பத்மா பார்வதி செம்மையாக அந்த இடத்துல கடுப்பாக்குறாங்க. பார்த்தீங்களாக்கா என்ன கூத்து அடிக்கிற அந்த மாயான்னு, இதுக்கப்புறமும் நாம் அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு போது. சரி, இப்போ என்ன தான் பண்ணுறது பார்வதி அப்படின்னுட்டு உடனே பத்மா வந்து யோசிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அந்த நெளிஞ்ச பொருள் வச்சிருக்கிற ஒருத்தன் இருக்கான், அவனை வரவழைச்சி அந்த நெளிஞ்ச பொருளை வச்சு அந்த மாயா கதையை முடிச்சிடலாம் அப்படின்னதும், ஐயோ என்னக்கா சொல்கிறீங்க, இதனால நமக்கு பிரச்சனை வராதா, இங்கே பாரு முடிய போகிறது அந்த மாயாவோட கதை, இதால் நமக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, அவட்டும் காசை கொடுத்தா வச்சுக்கோ, அவன் வச்சிருக்கிற அந்த நெடிஞ்ச பொருள் அந்த மாயா கதையை முடிச்சிடும் அப்படின்னது. சூப்பர்க்கா, அப்போது நைட்டோட நைட்டாக மாயாவோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு அந்த நெளிஞ்ச பொருளை வச்சுருப்பான் இல்லையா, அவனை வந்து மற வைக்கிறாங்க. உடனே அவனுக்கிட்ட வந்து காசு கொடுத்து இந்த ரூமில் தான் நீ இல்லாமல் பண்ண வேண்டிய பொண்ணு இருக்கா, எப்படியாச்சும் இந்த பொருளை வச்சு அவள் கதையை முடிச்சிடு அப்படின்னதும் உடனே அவனும் ஜன்னல் வழியாக இந்த நெளிஞ்ச பொருளை விடுறான். இந்த பக்கம் பார்த்தோன்னா சீனு மாயா வந்து ஜாலியாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா மாயாவுக்கு தான் ரொம்ப ஜாலி, கையில் வந்து விலங்கு போட்டி இருக்கு இல்லையா, அதனால அப்படின்னு பார்த்து அந்த நெளிஞ்ச பொருள் உள்ள வந்ததும் சீனு அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ மாயா, அங்கே பாரு மாயா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சீனு வந்து பயப்படுறாங்க. ஐயோ சீனு, பயப்படாத சீனு, நான் தான் இருக்கல அப்படின்னு போது, இல்லை மாயா எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐயோ அழாத சீனு இரு அப்படின்னுட்டு மாயா அந்த நெளிஞ்ச பொருளை கையாலேயே தூக்கிடுறாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போது, இங்கே பாரு இதுக்கா பயப்படாத அப்படின்னும் போதும் சீனு வந்து மாயாவை கட்டி பிடிச்சிடுறாங்க. ஸோ இதான் சாக்குன்னு மாயா கையில் அந்த பொருளை வச்சுட்டு நம்ம சீனு வந்து ரசிச்சிட்ருக்காங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க, தூக்கி எறி அப்படின்னும் போது, சரி பயப்படாத சீனு, அதை நான் பார்த்துக்கிறேன்ல அப்படின்னுட்டு நெளிஞ்ச பொருளை வந்த வழியாலேயே அந்த ஜன்னல் வழியாக எரிஞ்சிடுறாங்க. நேராக பத்மா பார்வதியோட காலுக்கு கீழே போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் அழுது ஐயோ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அலறி அடிச்சுட்டு அங்கிறது எஸ்கேப் ஆகிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா மாயா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது.